விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஒரு டிக்கெட் 4 படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார். அவரோட கண்ணை பார்த்து ரொம்ப ரசிப்பேன். அந்த இது என் மனசை விட்டு போகல. சங்கர் யூஸ் டு பி, அவர் ரொம்ப பயம் அம்மா மேலே. பயம்னா என்ன, ரொம்ப மரியாதை. வித்துக்கா அப்படி கிடையாது. பியூட்டிஃபுல் ஹேர் அண்ட் காது தெரியாது, அப்படியே மறைச்சுப்பா கம்ப்ளீட்டா. அந்த கண்ணிலே நீ பேசும் போதெல்லாம் அவள் 3 சிஸ்டர்ஸும் தேவர் இந்த லைன். ஷீ யூஸ் டு ஜம்ப் ஓவர் த வால் ஆர் ஷீ யூஸ் டு கோ தேர். அப்படி பாப்பா போவாங்க. வித்யாவுக்கு வந்த ரோல் எல்லாம் நீங்க பார்த்துருப்பேன், எல்லாமே காதல் தோல்வி. ஸோ அதனால அது அப்படியே போயிடுத்து. அவளை ஏதாவது பேசுவா, பாதி நேரம் கற்பனையில் போயிடுவா. நான் அவளை அக்காவையே பார்த்துட்டு இருப்பேன். கமல் போனப்போ நான் கேட்பேன், என்னக்கா நான் மூஞ்சியே பார்த்துட்டு உட்காந்துருக்கான் அப்படிம்பேன். இப்படி தான் தலைமை இருக்கும். இப்போ பார்த்தா ஏன்னு இருக்கு கமலை, அந்த படத்தை இப்போ பார்த்தாக்க. அப்புறம் வந்து கமல் காட் இன்வால்வ் வித் வாணி. ஸோ அதனால ஷீ வித்ட்ரூ ஹர்செல்ஃப். அவ்வளோ செல்ஃப் லவ் ரொம்ப. அண்ட் ஃபைனான்ஸ் பற்றி தப்பாக எடுக்கிறோமா, தப்பாக சொல்கிறோமா, தப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமா, என்ன அது அவளை ரொம்ப பாதிச்சது. ரித்துகா வந்து ரொம்ப ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவாளா, அப்படிலாம் 2-3 பேர்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சாய்பாபா டிவோட்டி, பாபா மேலே. இன்னைக்கு நம்ம கூட ஸ்ரீமதி ஷோபனா ரமேஷ் இருக்காங்க, அவங்களோட தான் பேச போகிறோம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? குட் டே டு யூ. ஸோ உங்களோட அந்த டான்ஸ் ஜேர்னில தான் வந்து நீங்கள் ஸ்ரீவித்யா மேமையும் மீட் பண்ண அந்த தருணம். ஸ்ரீவித்யாவோட ஐ ஷுட் சே நான் எம்எல்வி அம்மா தான். ஷீ நியூ மை பேரண்ட்ஸ் வெரி வெல். ஸோ அவள் வந்து நிறைய இடத்துலலாம் இருந்தா. அப்போ சும்மா சில அஃபிஷியலாக அப்பாவை பார்த்துருக்கா. அது கருப்பு அம்பாஸ்டர். இந்த கருப்பு அம்பாஸ்டர் வந்தானாலே எம்எல்வி அம்மா வரான்னு அர்த்தம். கார் இந்த வேன், இந்த கார் டாக்ஸி யூஸ் டு பி தே ஃபார் 3-4 hours அண்ட் டேக் அ பேக். அப்படி தான் பார்த்தோமோ. நான் டான்ஸ் போயின்னு இருக்கும் போதெல்லாம் ஷீ யூஸ் டு ஃபீல் வெரி ஹாப்பி. அப்போ ஸ்ரீவித்யாவும் டான்ஸ் கற்றுன்னு தான் தண்டா இது பண்ணிட்டேன். நாங்கள் வேறு மாஸ்டர், அவள் வேறு மாஸ்டர். ஸோ அப்போ கிளாஸஸ்லாம் என் டான்ஸ் ஆடும் போதெல்லாம் வருவாவா. இந்த ப்ரோக்ராம் கூட வந்திருந்தா அப்போ கிருஷ்ணகான சபாவில் வருவா. நானும் ஒரு ப்ரோக்ராம் மிஸ் பண்ண மாட்டேன். ஐ யூஸ் டு கோ வித் வித்யாக்கா டு கோ அண்ட் ஹெல்ப் ஹர் அவுட். அது பெரிய பெருமை எனக்கு. ஈவன் தோ வி வர் ஒன்லி 5 years ஏஜ் டிஃப்ரென்ஸ். ஆனால் அக்கா இது வேணுமா, தண்ணி வேணுமா அப்படின்னு கேட்டு கொடுக்கும்போது எனக்கு அது பெரிய. அவங்களோட ப்ரோக்ராம்ஸ்க்கு நீங்கள் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஐ யூஸ் டு கோ டு த பேக் ஸ்டேஜ் அண்ட் ஹெல்ப் ஹர் அவுட். அது ஒரு கிரேட் ஃபீலிங். ஐ டெவலப்ட். அவரோட கண்ணை பார்த்து ரொம்ப ரசிப்பேன். அந்த இது என் மனசை விட்டு போகலை. இவ்வளோ ஆண்டுகளுக்கு அப்புறம் நம்ம பேசுகிறோம்மா. வித்யாவை நிறைய பேர் மறந்து போயாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஸ்ரீவித்யா மேமை மீட் பண்ண அந்த தருணம் ஏதாவது ஞாபகம் இருக்குங்களா? டெஃபினட்டாக இப்போ நீங்கள் சொல்லும் போது தான் வருமே தவிர, ஷி கேம் ஹோம். ஆற்றுல வரும்போது, வித்யான்னு வரும்போது, ஏன்னா ஷீ யூஸ் டு கம் டு பிக்கப் அ மதர். காரை கொண்டு போய் அவளை கிளாஸில் விட்டுருக்கோம். திருப்பியும் போய் பிக்கப் பண்ணிட்டு வரும்போது எம்எல்வி அம்மாவை பிக்கப் பண்ணி தான் வாத்துக்கு போவாள். அப்போ வந்திருக்கா. தென் வாத்துக்கு போயிருக்கேன் வான்னு சொல்லி கூப்பிடுவா. தென் இட் வாஸ் நாட் அந்த இப்போ இருக்கிற சினிமா ஸ்டார் வீடு மாதிரிலாம் பாஷெல்லாம் கிடையாதும்மா. இட் யூஸ் டு பி அ நார்மல் ஹவுஸ். பெரிய பெலேஷியஸ்லாம் கிடையாது. சங்கர் யூஸ் டு பி படிச்சுட்டு வேலைக்கு போகிற இது. அவர் ரொம்ப பயம் அம்மா மேலே. பயம்னா என்ன, ரொம்ப மரியாதை. வித்துக்கா அப்படி கிடையாது. என்னம்மா ஏதாவது பண்ணுனா, எதுக்குமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்பா. அதோடு முடிச்சுடுவா. பட் சங்கருக்கும் வித்யாக்கும் there was a lot of change. ஸ்ரீவித்யா மேம் வந்து ரொம்ப செல்ஃப் மேட் அப்படின்னு கூட கேள்விப்பட்டோம். she was. ஏன்னா சினிமாவில் ஆக்ட் பண்ணுறதுங்கிறது அந்த காலத்தில் அவ்வளோ ஈஸி இல்லையே. அதுவும் அந்த கம்யூனிட்டியில் வந்தவாளுக்கு அவ்வளோவா கிடையாது. ஏன்னா நீங்களும் வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பீங்க, ஸ்ரீவித்யா வந்து டான்ஸில் விட சொல்லியிருப்பாங்க. அது யாருன்னா சுப்டுமாமா. சுப்டுமாமா வந்து பண்ணும்போது எம்எல்வி அம்மாட்ட வந்து ரொம்ப மரியாதையாக பேசுவார். ரொம்ப ரொம்ப மரியாதையாக பேசுவார். வித்வத்துக்கு யார் எல்லாத்தையும் கமெண்ட் அடித்தா கூட அது அப்போ உன் பக்கம் இழுத்துடாத, பாட்டு பக்கம் இழுத்துடாத, அவளை ஆடவை, அவள் நம்ம நன்னா வருவா, அவளை ஆடவை அப்படின்னு வந்து உடம்ப கொஞ்சம் பார்த்து சொல்லு அப்படிம்பார். நம்ம புரிஞ்சுக்கணும் அது எதுக்கு சொல்கிறாருன்ட்டு. ஆனால் அது கொஞ்சம் வெயிட்டு தானே. வாஸ் அ பிக்கஸ்ட் மைனஸ் பாயிண்ட் ஃபார் ஹர். பார்த்து சொல்லு, அவளை டான்ஸில் வர சொல்லு, அவள் டாப்பராக வருவா அப்படிம்பார் அவர்.
பட் டான்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, டான்ஸ் கத்துக்கிட்டாங்க அப்படின்றப்போ சினிமாக்குள்ள எப்படி வந்தாங்க அந்த ஜேர்னி பத்தி? இந்த லலிதா ராகினி பத்மினி வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருந்தா. அவள் 3 சிஸ்டர்ஸும் தேவர் இந்த லைன், சினிமா லைன். அப்போ மேக்கப் மேன் வருவான். ஷீ யூஸ் டு ஜம்ப் ஓவர் த வால் ஆர் ஷீ யூஸ் டு கோ தேர். அப்படி பாப்பா செவரு எகிரி குதிச்சு போவாங்களா? பக்கம் அப்போலாம் சின்னதாடா, இவன் விட அவள் விட பாதி இதில் இது இருக்காது அப்படின்னு சொன்னான். ஐ மீன் ஐ ஹவ் நாட் சீன் ஹர் லிவிங் தேர். அப்போ நான் பார்த்ததில்ல. பட் சொல்லுவான், எங்கள் அம்மா வந்து திட்டுவா, அவத்த போய் சும்மா சும்மா உட்காராத. மீன் அவன் எம்எல்ஏ அம்மா கச்சேரி போனால் இல்லை ஏதாவது ப்ரோக்ராம் போனால் ஷீ யூஸ் டு கோ தேர் அண்ட் அப்படியே உட்காந்து பாப்பா போல இருக்குது. என்ன பண்ணிக்கிறா, என்ன மேக்கப் பண்ணிக்கிறா, தான் வந்து பண்ண முடியுமா, அதில் வந்த ஒரு ஆசை தான் சினிமாவில் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. சினிமா பண்ணதுக்கு அப்புறம் வந்து நீங்க அவங்களோட இருந்த தருணங்கள் பத்தி? முதல்ல வந்துமா when she got into the thing, சினிமாவில் போயிட்டாங்கிற போது சரி நம்ம தள்ளி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும். ஏதாவது ஒரு ப்ரோக்ராமில் மீட் பண்ணுவோம். சில விழாக்கள்லாம் 2-3 நாளைக்கு நடக்கும். அப்போ நான் ஒரு நாளைக்கு ஆடுவேன், அடுத்த நாளைக்கு வித்யாக்கா ஆடுவா. அதனால் அது நான் உட்காந்து ஒரு நாளைக்கு இருந்து பார்த்துட்டே வருவோம் நாங்கள். அந்த மாதிரி we used to find way to see her அந்த மாதிரின்னு. பட் ஸ்லோவாக ஷீ பிகேம், ஒரு படம் 2 படம் தான் கொஞ்சம் டைம் ஆச்சு. அதுக்கப்புறம் பாலச்சந்தர் படம்லாம் வந்தோடனே ஷீ பிகேம் வெரி பாப்புலர் அண்ட் பியூட்டிஃபுல். ஹேர் வாஸ் அ பிக் திங். அண்ட் காது தெரியாது, அப்படியே மறைச்சிப்பா கம்ப்ளீட்டாக. அண்ட் ஷீ யூஸ் டு அந்த கண்ணிலே என்னை பேசும்போதெல்லாம் அது அமைப்பு, கடவுளோட அமைப்பு இருந்தது. அப்போலாம் வந்து எலியட் பீச்லாம் கிடையாது. இட் வாஸ் நாட் அ பாப்புலர் ஒன், ஒன்லி மெரினா பீச். அப்படின்னு ஆட்டோவில் தான் போவோம். ஆட்டோவில் போய் உட்காந்துட்டு, ஏன்னா அப்போல்லாம் ஐ யூஸ் டு ஹாவ் இந்த 2 வீலர். அதெல்லாம் எங்கே வருது, அப்பாவோட கார் அப்பாவுக்கு போயிடும். ஆனால் வந்து கேட்பா வரியான்னு வருவேன். வி யூஸ் டு கோ தேர். உட்காந்து ஏதாவது பேசுவா, பாதி நேரம் கற்பனையில் போயிடுவா. அப்படி ஷீ யூஸ் டு திங்க். நான் அவளே அக்காவையே பார்த்துட்டுருப்பேன். அப்படின்ட்டு யாராவது வந்து இந்த வேர்க்கடலை விற்கிறதுக்கு வந்து அம்மா வாங்கிக்கிறீங்களா அம்மான்னு கேட்கும்போது கூட அப்படின்பா. அது வரைக்கும் ஷீல் பி இன் அ ஓன் வேர்ல்டு. ஆனால் நான் வந்து எனக்கு அந்த என்ன யோசனை பண்ணுறேன்னு கேட்க மாட்டேன், அது கேட்கல. ஏன்னா ஷீ ஹேட் அ திங் தட் வெயிட் போட்டிருக்கேன், வெயிட் குறைக்கணுங்கிறது. ஆனால் அவள் ஃபேமிலியோட வாகு, அவள் அப்பாவும் வாஸ் ஆன் திஸ் அதர் சைட், அம்மாவும் அந்த மாதிரி தான். அதனால் இட் வாஸ் நாட் தட் ஷீ ஏட் ஸோ மச், நிறைய சாப்பிட்டு தான் வெயிட் போட்டாங்கிறதே கிடையாது. வாகு. ஆனால் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்களா அவங்க வெயிட்டை பற்றி? அது எல்லாரையும் சொல்ல மாட்டா, ஏன்னா அது ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருந்தது. பட் ஷீ டிட், ஷீ ஃபெல் தட் ஷீ ஹேஸ் டு ரெடியூஸுங்கிறதுக்கு அதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுங்கிறது. ஏதோ பாப்பா ஜிம்முக்கு போகணும், எக்ஸசைஸ் போகணும், சேர்ந்து கிளாஸ் சேருவா, ஆனால் போக மாட்டா. அதுக்கு நேரம் இருக்காது, எப்பயாவது போவா. கண்டினியூட்டி வேணும் இல்லையா, அது இருக்காது. அதனால் ஷீ குட் நாட் ரெடியூஸ் மச். பட் இது எல்லாத்துக்கும் நடுவில் வந்து அவங்க சினிமாலேயும் ஃபோக்கஸ் பண்ணணும், படங்கள் அடுத்தடுத்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பற்றி உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்களா? வித்யாவுக்கு வந்த ரோலெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பேன், எல்லாமே காதல் தோல்வி. அண்ட் ஹீரோ வந்து வில் நாட் லைக் ஹர் பிகாஸ் சிஸ்டர் வில் பி சின்ன பொண்ணாக எங்கே இருப்பா, அந்த மாதிரி ரூல்ஸ் தான் வித்யாவுக்கு. அதனால் இட்ஸ் நாட் தட் ஷி ஹாஸ் டு ரன் அரவுண்ட் த ட்ரீஸ் அண்ட் அந்த டூயட் பாடணும், ஓடணும், அது மாதிரிலாம் ஜாஸ்தி இல்லை, 1-2. ஸோ டேரக்டர்ஸும் அப்போ அவளை வந்து இதுக்கு மேலே தான் காமிப்பா, மோர் ஆன் த ஃபேஸ், அந்த மாதிரி போயிடுமே தவிர மற்ற ஹீரோயின்ஸ் மாதிரி கபன்னு ஓடுறது வர்றது அப்போல்லாம் பார்க்கு தானே, அதெல்லாம் இல்லை பாருங்கோ. நீங்கள் அபூர்வ ராகங்களில் எடுத்து பார்த்தா கூட கமலஹாசன் பாட்டு பாடும்போது கூட ஷி யூஸ் டு வாக். அப்போ கூட வந்து அவள் தோற்றத்தை பார்த்தா மெச்சூர்டாக இருக்கும். ஒரு சின்ன பொண்ணு வந்து பெருசாக தெரிகிறா, இல்லை பெரிய பொண்ணு சின்ன பொண்ணாக தெரிகிற மாதிரி இல்லை. என்ன ஏஜோ அவளுக்கு ஏற்ற மாதிரி தான் ரோல்ஸ் கொடுத்தார் கேபி சார்லாம். ஸோ அதனால் அது அப்படியே போயிடுது அவளுக்கு. கமல்ஹாசனோட ஹீரோயினாக ஆக்ட் பண்ணியிருக்கா, அம்மா மாதிரியும் ஆக்ட் பண்ணியிருக்காள். கமல் சாரோட அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அது நடந்த, நான் எப்படி பண்ணணும், எப்படி வாழ்க்கை நடத்தணும், எப்படி நான் ஆக்ட் பண்ணணும், நான் ஆக்ட் பண்ணுறது சரியாக இருக்கா, நான் சாப்பிட்றது சரியாக இருக்கா, இப்படி தான் தலைமை இருக்கும். இப்போ பார்த்தா ஏன்னு இருக்குது கமலை அந்த படத்தை இப்போ பார்த்தாக்க. ஆனால் அந்த டேஸில் யார் சொல்லுவா, யாரோ ஒருத்தர் சொல்லணும் இல்லையா. அவள் அண்ணா மண்ணி எல்லோரும் இருந்தால் கூட அவளுக்கு வந்து சொல்லக்கூடிய இது இருந்துதான்னு தெரியல. ஆனால் as a friend you can talk anything. இப்போ டெய்லிலாம் ஷூட்டிங் கிடையாது,
அப்போ 3 hours பிரேக் இருந்தால் யூஸ் டு கம், என்ன பண்ணியிருக்கா அப்படின்பா. அவத்தில் ஒரு மாமி இருந்தா, அவள் தான் பண்ணி வச்சது வந்து ரசம் கொஞ்சமாக தான் இருக்குது, பரவாயில்ல, சாம்பார். வெக்கப்பட மாட்டார், யூஸ் டு ஈட் தட். ஆனால் ஒரு கண்ணாடியை பார்த்தாச்சுன்னா, ஓ மை காட், இப்படிங்கிறதும் அப்படிங்கிறதும் என்ன பேசினாலும் காது கேட்கும், ஆனால் மைண்டெல்லாம் அதில் தான் இருக்கும். இப்படி பார்ப்பேன், இப்படி பார்ப்பேன். அண்ட் யூஸ் டு என்ஜாய், ஹி அடோர்ட் ஹிம்செல்ஃப். ஸோ அவ்வளோ வந்து சினிமா மேலே ஒரு காதல் இல்லையா கமல் ரொம்ப சார்? காதல். அப்போ நான் கமல் போனப்போ நான் கேட்பேன், என்னக்கா நான் மூஞ்சியே பார்த்துட்டு உட்காந்துருக்கான் அப்படிம்பேன் அப்படின்னு. தென் ஒன் டே சிரிச்சுட்டு விட்டுட்டா. செகண்ட் டைம் அதே கேட்கும் போது திருப்பி வந்தாச்சா, கண்ணாடி தொடச்சி வைங்கோ அப்படிம்பேன், கிளியராக தெரியணுமேனு. சேரை அப்படி திருப்பி போடுங்கோ, நேராக பார்த்துட்டே பண்ணலாமேன்னு. அப்போ சொன்னா, இல்லை ஷோப்னா அது இல்லை, அவனுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன இது கூட யூஸ் டு சார்ட் ஆஃப் எடுத்து பார்ப்பான். ஒரு ஷார்ட் வந்தால் 10 வாட்டி பார்ப்பான், எப்படி இருக்குது, எப்படி பண்ணணும், பண்ணக்கூடாது. யூஸ் டு டெல் மீ. அதை நான் எடுத்துப்பேன். நானும் சொல்லும் போது அப்போ கமல் இந்த ஹேர் இருக்கும்போது ஷீ யூஸ் டு சே, கொஞ்சம் இப்படி வாரிக்கோ, ஏன் கொஞ்சம் மெச்சோர்டாக இருக்குமே அப்படின்ட்டு. வித்யா சொல்லி தான் வாடினாரா இல்லை அவரே வாடினாராங்கிறது எனக்கு தெரியாது. பட் ஹீ சேஞ்ச் ஹிஸ் ஹேர் ஸ்டைல். பட் ஸ்ரீவித்யா மேம் வந்து அவ்வளோ பார்த்து பார்த்து ரசிச்சிருக்காங்க இல்லையா கமல் சார்? டெஃபினட்டாக. அப்போ வந்து வயசு டிஃப்ரென்ஸ் இருந்தது. அண்ட் தோற்றம், இந்த தோற்றம் இருக்கும்போது யாரும் கமெண்ட் அடிக்கக்கூடாதுங்கிற மாதிரி இருந்தது. 2 பேருமே அந்த கேரியர் ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணுங்களேன், ஸோ யூ கேன் டெவலப், நல்லா டெவலப் பண்ணலாமேங்கிற மாதிரி. தட்ஸ் வாட் ஷி செட். மேபி ஷி ஹேட் அ இன்னர் ஃபீலிங். இந்த நாள் ஆச்சுன்னா மேபி ஒன்றும் இல்லாமல் நண்பர்களாகவே இருக்கலாமே, இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினச்சிருக்கலாம். பட் தட் இஸ் வாட் ஷி செட். தட் கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணலாம், நீயும் ஆக்ட் பண்ணுங்கிற, அவளும் அந்த லைனில் வரணுங்கிறான், ஆக்ட் பண்ணி பாருங்க, ஏன் அவசரம் அப்படின்னு சொன்னது. ஷி செட் தட் டு மீ. அம்மா வேண்டாங்கிறா அப்படின்னு. ஸ்ரீவித்யா மேம் என்ன சொன்னாங்க? மேபி அம்மா ஸ்ரீவித்யாலாம் அம்மா பேச்சு தான் அப்படியே கேட்பாங்க, இது கிடையாது. அது இல்லைம்மா, கிஃப்ட்டு தான் வாங்கினா கூட சரி, சாரி வாங்கினாலும் சரி, நினச்சா வாங்கிடுவா, நகை வந்து வாங்கிடுவா. அந்த மாதிரி ஷி வில் நாட் சொல்லுவாள் அம்மாட்ட, அம்மா அதை பார்த்தேன் நல்லா இருக்குன்னு. இப்போ எதுக்கு அது, இல்லைம்மா எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான், அதோட சப்ஜெக்ட் இஸ் ஓவர். அந்த மாதிரி இருக்கிற பர்சன்கிட்ட அம்மா சொல்லி தான் கேட்டாங்கிறதுனா எனக்கு அது இல்லை. ஷி ஆல்சோ மேபி தாட், லெட்ஸ் வெயிட் ஃபார் சம் மோர் டைம், லெட் மீ ஆல்சோ பிகம் அ ஹீரோயின், லெட் மீ ஆல்சோ ரெடியூஸ் லிட்டில் பெட்னு தோணிருக்கலாம். யூஎஸ்லேருந்து ஒரு மாப்பிள்ளை வந்தது. எம்எல்பி அம்மா வாஸ் வெரி கீன், நல்லா செட்டில் ஆகிடுவா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா போயிருக்கா, கச்சேரிக்கெல்லாம் போயிருக்கா முன்னாடி அமெரிக்காவுக்கு, செட்டில் ஆனோன்னு. ஆனால் அவள் ஃபேமிலியில் வந்து அம்மா கிட்ட சொன்னது என்னென்னா, அப்புறம் சினிமா மோகம் இருக்காதே, சினிமாவில் ஆக்ட் பண்ண மாட்டா இல்லையா, திரும்ப சினிமாக்குன்னு வந்து போயிட மாட்டாள். இது வந்து இது தப்புன்னு சொல்ல மாட்டேன். சரி, கல்யாணம் பண்ணிவிட்டு தென் சினிமாவுக்கு வந்துட்டா இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் இருப்பாளேங்கிற எண்ணம் இருக்கும். ஆனால் அது வந்து என்னமோ இவளுக்கு டிஸ்டர்ப் பண்ணிடுத்து. இல்லை வேண்டாம், இப்போவே இந்த மாதிரி 1008 கேள்வி கேட்டால் நாளைக்கு நான் என்னதான் இருந்தாலும் ஐ எம் அன் ஆக்ட்ரஸ், ஐ மைட் பி எக்ஸ் ஆக்ட்ரஸ், ஆனால் அது இருக்கும், வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டா அவளும் விட்டுட்டா அந்த மாதிரி. அதனால் அது தட் இஸ் ஹவ் இட் டுக் பிளேஸ். தே போத் ஹேட் அ லைக்கிங். அதுக்கப்புறம் வந்து அம்மா இல்லைன்னாங்க, வேரியஸ் ரீசன்ஸ் வந்து அது நடக்கலைன்றப்போ அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு கல்யாணம் பண்ணுறாங்க. அப்போ வந்து உங்ககிட்ட என்ன பேசினாங்க? இல்லை அப்புறம் வந்து கமல் காட் இன்வால்வ் வித் வாணி இல்லையா, அந்த மாதிரி இருக்கும்போது அது. ஸோ அதனால் ஷீ வித்ட்ரூ ஹர்செல்ஃப். ஓகே. அதனால் அப்புறம் தான் வந்து கமலுக்கும் அந்த ஆக்டிங் தானே, அந்த மேல்நாட்டு மருமகள் அதில் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சு. அது maybe he thought that career will be better in Bombay for him because she's a Bombay girl and she was willing to dance and act along with him in the movie. அதனால் he must have thought அந்த இன்னர் திங். ஏன்னா கமல்கிட்டலாம் ஆழமான மனது இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இஸ் அ டீப் பர்சன் அப்படிம்பார் அவர். டீப் இன் ஆக்டிங். ஓகே. ஸோ அவ்வளோ செல்ஃப் லவ். ரொம்ப கரெக்டான வார்த்தை. இட் வாஸ் மோர் அ செல்ஃப் லவ். ஹி யூஸ்ட் டு அடோர் ஹிம்செல்ஃப். த ஃபர்ஸ்ட் லவ் டு கமல் இஸ் ஒன்லி கமலஹாசன். கண்டிப்பாக. அப்போ மேபி அதனால ஸ்ரீவித்யா மேம் வந்து மூவ் ஆன் பண்ணிட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. மூவ் ஆன் இல்லைம்மா, மூவ் ஆன் பண்ணி உடனே இல்லை. எல்லாருக்குமே ஒரு ஃபியூ இயர்ஸ் கழிச்சு யூ வில் லாங் ஃபார் சம்படி டு டேக் கேர் ஆஃப் யூ இல்லையா.
அது எல்லாருக்குமே வருது தானே. அது எந்த whether it's a male artist or female artist இல்லை, நீங்கள் என்ன பார்த்துக்க ஒன்றும் இல்லை, சின்ன சின்ன ஒடுவயசு சின்ன சின்ன வார்த்தைகள், சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கும் போது நமக்கு ஃபோன் பண்ணி, ஐயோ சாப்பிட்டேன், இல்லை இனிமே தான் சாப்பிட்ணும், இனிமே தான் சாப்பிட்ணுமா, ஏன் சாப்பிட்டு முதல்ல உடம்பை பார்த்துக்கோனாக்க, சரி சரி ஏதோ ஒரு எங்கேயோ ஒரு மனசில் வந்து அப்படி பொறி தட்டும், பாரு நம்மளை பற்றி கேட்குறாரு பார் அப்படின்னு. அப்புறம் யோசனை பண்ணால் அது வந்து ஐயோ 1/10ங்கிறது தெரிய வரும்போது இட்ஸ் டூ லேட். இந்த சாப்பிட்டியான்னு கேட்குறது ஒரு 1/10ன்னு வரும்போது தெரிய வரும்போது இட்ஸ் டூ லேட். ஸோ இது வந்து ஜார்ஜ் அவர்களை பற்றி. ஜார்ஜுக்கு முன்னாடி கூட தேவர் டாக் தட் ஒரு மலையாளம் டைரக்டரோட டு கேர்னு, பட் he was already married. அதனால் even though he used to take care of her well, நல்லா பண்ணி வரும்போது கூட நிறைய மூவிஸ் இல்லையா, மலையாளம் படம் எவ்வளோ பண்ணியிருக்கா. இல்லைன்னா கவர்மெண்ட் வந்து புல்லட்டை இது பண்ணி அவளை அனுப்ப மாட்டாளே, ஆக்ட்ரஸ் தானேன்னு சொல்லலாமே, அதில் அவ்வளோ ஆக்ட் பண்ணியிருக்காளே அவன். தட்ஸ் ஹவ் ஷீ ஹேட் தட். பட் வந்து தென் சார்ஜுங்கிற போது கூட மறைச்சிட்டான். ஏன்னா அவளுக்கு என்னென்னா கமல் ஒர்க் அவுட் ஆகலை, இன்னொருத்தர் ஒர்க் அவுட் ஆகலை, சரி ஜார்ஜ் வாஸ் டேக்கிங் கேர் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்தபோது ஷீ தாட் ஓகே he was not married அப்போது. ஸோ தனியாக ஒரு மலையாளி அண்ட் டேக்கிங் கேர் ஆஃப் ஹர் வெல்லுங்கிற போது அப்போ ஷீ ஆல்ரெடி பாட் அ ஹவுஸ் இங்கே மகாலிங்கபுரத்தில் நான் போயிருக்கேன். சரி ஏதாவது பேசுவோம், சினிமா பற்றி பேசுவோம், வெளியே போகலாமா, நீங்கள் என்ன பண்ணேன், என் குழந்தைய பற்றி ஏதாவது பேசுவாள். பேசிட்டும் காம்பினேஷன் ஏதாவது சொல்லுவாள். ஷீ கேவ் மீ not at that time, before she left for Trivandrum, without telling anybody, you won't believe, she gave me 3 sarees. அதில் ஒன்று ஒயிட் அண்ட் இவ்வளோ பெரிய ரெட் கலர் ஃப்ளவர். அது வந்து அது ஒன்று கீழே ஒரு அப்ளிக் ஒர்க். அப்போ தான் ஆரம்பிச்சிது அப்ளிக் ஒர்க்குன்னு கான்செப்டே அப்போ தான் ஆரம்பிச்சிது. அது கொடுத்து பியோர் ஒயிட் வித் ரெட் ஒன். சார் பிடிச்சிருக்கா அப்படின்னா நான் ஒரு நிமிஷம் டக்குன்னு யோசித்தேன். ஏன்னா நம்மளாம் ஒயிட்டே போட மாட்டோம், அது ஒயிட்டே கிடையாது. வந்து அப்போ வந்து அவளுக்கு மேபி ஷீ காட் மேரிட் டு அ கேத்தலிக் சிரியன்னா கிறிஸ்டின் இதில், அதனால் அவளுக்கு வாங்கியிருக்காளோ என்னன்னு நினச்சிட்டு அது சரி உங்கள் சாரியா, ஆமாம் எல்லாமே என்னோடது தான்பா சொல்லிட்டு சரி சரின்னு. அப்புறம் ஒயிட்டு நான் ஒயிட் போட்டுனதில்லை, லெட் மீ ட்ரை, ஐ வில் ஸ்டார்ட் வேரிங் இட் அப்படின்னு சொல்லி, போட்டுக்கோ நல்லா தான் இருக்கும் அப்படின்பா. அண்ட் இட்ஸ் உன் ஹைட்டுக்கு நல்லா ஒத்தையாக போட்டுட்டு நல்லா இது பெருசாக வரணும், இது மேலே இது போட்டுக்காத, இந்த சின்ன சின்ன விஷயம்லாம் சொல்லி கொடுப்பா. ஷீ யூஸ் டு சார்ட் ஆஃப் சே அண்ட் ஏதோ ஒன்று சுட்டின்னு பின் பண்ணாத, பின் பண்ணும்போது இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி ஷீ யூஸ் டு ஆல்வேஸ் இட் வாஸ் உட்காந்து அட்வைஸ் பண்ண மாட்டா. இட் கேஷுவலாக வாசலில் வரும்போது கூட இப்படி வச்சுக்கோ அப்படின்பா. அக்கா நீங்கள் இவ்வளோ ஹேர் வச்சுருக்கீங்க, அதனால் நீங்கள் சொல்கிறீங்க எங்களுக்குலாம் இன்னும் வளரணுமே, எல்லாம் ஹேரில் நிறையா இருக்குது, உள்ளே ஒன்றுமே இல்லையே அப்படிம்போம். அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க, இட்ஸ் நாட் தட் வே, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். சரி இந்த மாதிரி வி ஆர் திங்கிங் சின்ன சின்ன விஷயம் தான் அது. இந்த வேர்க்கடலை விஷயம், இந்த சாரி கொடுத்தது, இந்த பின் பண்ணுறது, ஆக்சுவலாக பார்த்தா இட்ஸ் அ வெரி ஸ்மால் சில்லி மேட்டர் டு டாக். ஆனால் இப்போ இன்றைக்கி நிலமையில் வித்யாக்காவை பற்றி பேசும்போது அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அது எனக்கு அது பெருசாக தெரியுது. ஐயோ அப்படி பண்ணாலே இப்படி பண்ணாலே, யூஸ்வலாகவே போன அப்புறம் தான் நிறையா பேசுவோம். இப்போது நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது கூட நீங்கள் நிறைய இடத்துல சொன்னீங்க, அவங்க தனியாக உட்காந்து யோசிப்பாங்க, அவங்க நிறைய யோசிப்பாங்க, அந்த தனிமையிலேயே வந்து அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எதுலெல்லாம் கவலைப்பட்டாங்க மேம், எதனால இவ்வளோ கவலை? தனிமையில் இருந்தானாக்கா ஷூட்டிங் இருந்தாலும் ஜாஸ்தி தனிமையில் இல்லை, இருக்கும்போது ஷீ யூஸ் டு என்ஜாய் த சைலன்ஸ் அப்படின்ட்டு அப்படியே போயிடுவா. ஷீ யூஸ் டு கோ. தென் நம்ம அக்கா நான் கிளம்பட்டுமா, இல்லை இது என்ன அவசரம், நான் வந்து 20 நிமிஷமாக மூஞ்சியை பார்த்துட்டு உட்காந்துருப்பேன். பட் யூனோ ஷீ யூஸ் பி லைக் தட், இப்படியே பண்ணுவோம். ஷீ ஹேட் சம் மேனரிசம்ஸ், இப்படி அது மாதிரிலாம் வச்சு பண்ணுவோம். அதெல்லாம் பண்ணும்போது பட் ஷீ வாஸ் அ லோனர். அண்ட் ஃபைனான்ஸ் பற்றி தப்பாக எடுக்கிறோமா, தப்பாக சொல்கிறோமா, தப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமா, என்ன அது அவளை ரொம்ப பாதிச்சுது. ஓப்பனாக பேசியிருக்கலாம், ஃபேமிலிகிட்டே பேசியிருக்கலாம். ஆனால் ஷீ ஃபெல்ட் Shankar is married, he's got 2 children,
ஸோ he is not well and he took care of my mother. அதெல்லாம் எல்லாமே அவனுக்கு கொடுத்தாச்சு. நானும் இன்னும் பாதரேஷன் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மத்தவங்களுக்காக எண்ணம் அவ்வளோ அக்கறை. அந்த எண்ணம் இருந்தது. ஷங்கர் 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 அப்படின்னு ஷீஸ்டு. ஆனால் இது அண்ணாவாக இருக்கும்போது ஜாஸ்தி டிஃப்ரென்ஸ் இல்லை, இருந்தாலும் அண்ணானா அண்ணா தான். அப்படி இருக்கும்போது அது ஷீ ஹேட் அ லைன் இன் பிட்வீன் தெம். பட் நீங்க சொல்லும்போது அவங்க ட்ரிவாண்ட்ரம் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த சாரி கொடுத்ததா சொன்னீங்க. அப்போ என்ன பேசினாங்க? ஏன்னா அது அப்போதான் ஷி வாஸ் நாட் வெல்மா. ம் அப்போ வந்து when she reduced உடம்பு தேவையே இல்லாமல் இழக்கும் போது வாயில் கசப்பு இருந்ததுன்னு சொல்லும் போதும் சரி, சாப்பாடு இறங்கலை அண்ட் டமி அப்செட் அண்ட் சாப்பாடெலாம் இறங்கலைன்னு சொல்லிகிட்டே இருப்பாள். ஐ எம் நாட் அட் ஆல் ஹங்க்ரி அப்படின்பா. அது போகும்போது தான் டெஸ்ட்டுக்கு போயிருக்கா. அது வந்தோடனே இப்போ வந்து கேன்சருங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக போச்சு. வந்தாச்சா, ஏர்லியாக பார்த்துட்டியா, யூ கேன் கம் அவுட் ஆஃப் இட், யூ கேன். இது வந்து ஒரு பெரிய இது இல்லை. ஆனால் அதே இது நீ கவனிக்காமல் இருந்தால் அது வேறு விஷயம். ஆனால் அந்த காலத்தில் 18 years பேக் அப்படி இல்லையே. கேன்சர் வந்தாலே பை டைம் யூ ரியலைஸ் யூஆர் இன் தி செகண்ட் ஸ்டேஜ். அது வந்து அவரோட ஸ்பைனல் கார்டை அஃபெக்ட் ஆகும்போது தானே ஷியாட ரொம்ப பெரிய ஒரு ப்ராப்ளம் ஆயிருக்கு. ஸோ அப்போ நீங்க அவங்கள போய் சந்திச்சிங்களா? அப்போ நான் இங்கே பார்த்தேன். ஷி கால் மீ பாய்ஸ் கார்டன் கொடுக்கும்போது உட்காந்து ரொம்ப நேரம் பேசி பவர் போச்சு. ஐ ரிமெம்பர் தட். இப்போ பேசும்போது ஞாபகம் வருது. உடனே ஷீ கால்டர், மலையாளத்தெல்லாம் பேசுவோம் அவள் சர்வன் கிட்ட. எங்கே கேண்டில் என்னென்னு அவள் தேடுறா. ஷீ காட் ரியலி ஆங்க்ரி. என்ன நான் ஒரு உடம்பு சரியில்லாதவோ, நீ கேண்டில் எங்கே வைக்கிறேன்னு தெரியாதா? அப்போ அந்த சாமிக்கிட்ட இருக்கான்னு பாருன்னா. அப்போ விச் மீன்ஸ் ஷீ இஸ் நாட் கிவன் அப். அந்த மனசார விடலையா என்ன தெரியல. நம்ம எங்கே கேண்டில் வைப்போம்? ட்ராவில் தான் வைப்போம், சாமிக்கிட்ட வைக்க மாட்டோம். அங்கே சாமிக்கிட்ட இருக்கான்னு பாரு அப்படின்னா. தென் அந்த லேடி ஆஃப்டர் 20 minutes ஷி brought that candle. வச்ச உடனே ஸோ ஒரு 30 minutes ஒன்றுமே இல்லாமல் வாசலில் நின்று கேட்டுக்கிட்ட நின்றுட்டு நானும் கிளம்புறேன்க்கா, டைம் ஆகிடுதுன்னா சரி கிளம்பு, உனக்கும் பவர் வரல கிளம்புன்னு சொல்லிவிட்டு ஒரு 1/2 hour மேலே we were standing near the gate and talk. black color gate, ரொம்ப ஹைட் இல்லை, இவ்வளோதான் இருக்கும். நின்று எவ்வளோ நேரம் தெரியுமா? ஃபென்சிங் பாதி இது இது ஆர்டினரி ஃபென்சிங். கொஞ்சம் பழம் இருக்குது, சாப்பிட்டு போறியான்னா. இப்போ நீங்கள் இருட்டில் தேடுவீங்களா? வேண்டாம், நான் உள்ளே வரும்போது கேட்கல, நீங்கள் மறந்தீங்கோ, நான் மறந்துட்டேன் சாரி அப்படின்னா. அப்புறம் உள்ளே போகலண்ணா, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வெளியே நான் ஸ்கூட்டரை கிளம்பி நான் போகிற வரைக்கும் பார்த்து இப்படி பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டா. அது இப்போ நினச்சா ஐயோ நம்ம இன்னும் இருந்துக்கலாமோ. எப்படி இல்லை, நம்மளும் வி ஆர் மேரீட், நம்மளும் அப்போல்லாம் பேஜர் ஃபோன் வீட்டுக்குள்ளே போய் தான் இந்த ஃபோன் பண்ணணும். அந்த பேஜெல்லாம் மெசேஜ் கொடுத்துட்டேன் ஆற்றுக்கு. பட் தட் இஸ் தேர், இட்ஸ் காட். அப்படி பேசும்போது எதை பற்றி நிறைய பேசுவாங்க? ஆக்டிங் பற்றி நிறைய அதாவது நாங்கள் ஒரு 1 hour இருந்தான்னா 35 minutes தான் பேச்சே இருக்கும். இந்த மீதம் இருக்கிற அமௌண்ட் இன் பிட்வீன் கேப் இருக்கும். ஆனால் ஷீல் மேக் ஷூர் தட் ஐ ஈட் சம்திங். பட் ஷீ வில் கோ. ஏதாவது பாப்பா கையில் புக்கு ஏதாவது வச்சுருப்பா, ஆனால் அதை படிக்கிறாளான்னு தெரியாது. பேச்சு மாறாது வச்சுருப்பா அந்த மாதிரி. ஸோ அதனால் ஐ யூஸ் டு திங்க் ஷீ இஸ் ப்ரீ ஆக்குபைட். நான் ஏதாவது நோண்டிடுவேன், நான் பேசுவேன். அக்கா என்னக்கா எங்கே நம்ம என்னாச்சு, நீங்கள் வெளியே போகணும் இல்லையா, போகிறோமா, ஆர் வி கோயிங் அவுட் ஆர் வாட், இந்த மாதிரி ஏதாவது கேட்பேன், ஏதாவது டு பிரிங் அ பேக். பட் கச்சேரி ஏதாவது போவோம். நாங்கள் அம்மா கச்சேரிக்கு நாங்கள் போயிருக்கோம். மெட்ராஸில் பாடினா வி ஹவ் கான் டுகெதர். முன்னாடிலாம் உட்காரவே மாட்டோம், சைடில் எங்கேயாவது உட்காந்துட்ருப்போம். அப்படி பார்த்து எல்லாம் கிளம்பும் போது பேசுவாள், கிடு 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 கிடுன்னு கிளம்பி வந்துடும். திருப்பி போய் அம்மாவை பார்த்து அம்மா வரியா அதெல்லாம் சொல்லுவோம். அம்மா வருவாள் யாத்துக்கு அப்படின்னு. ஸோ அவங்க அம்மாவோட ரொம்ப க்ளோஸாக இருக்கலையோ? க்ளோஸ்னால் how do she had the love for her more than her father liked her acting. He encouraged her in the sense பண்ணட்டுமே. முதல்ல there was an argument, பண்ணணுமா வேண்டாமான்னு. சின்ன வயசுலேயே வந்துட்டாலே என்ன அப்போயே வரும்போது இல்லை he was keen on her acting. பண்ணட்டும், அவளுக்கு நல்லா பண்ணுவோம் அப்படின்னுட்டு. பட் எம்எல்வி அம்மா being a vidushi, she wanted her to come into her life.
பட் இப்போ நம்ம நிறைய பேசும்போது ஸ்ரீவித்யா மேம் வந்து இந்த கெரியரில் வந்தது ரொம்ப சீரியஸாக யோசிச்சுட்டே இருப்பாங்க. பட் அவங்க வந்து மனசை விட்டு சிரிச்ச தருணங்களில் நீங்கள் அவங்க கூட இருந்திருக்கீங்களா? யாரா இந்த சினிமாவில் வந்து இந்த ஜோக் நாகேஷ் ஜோக்கெலாம் வந்தாக்க ரொம்ப ஷீஸ் டு லைக் ஹிம். நாகேஷ் சாரை ரொம்ப ரொம்ப அவரோட ஆக்டிங்கெல்லாம் பிடிக்கும். அது அப்போல்லாம் வந்து இதுதான் விசிஆர் தானே, அதை வச்சு பார்ப்பா. இது டிவியில் ஒளியும் ஒளியும் வரும், அது பார்ப்பா. அப்போல்லாம் அதை அப்படி என்ஜாய் பண்ணுவாள். அந்த சர்வசுந்தரம் வரும்போதெல்லாம் பாருப்பா, அதை பாரு, காலை பாரு, எத்தனை வாட்டி பார்த்துருக்கா. ஆனால் காலை இப்படி வைப்பேன், இப்படி வைப்பேன், இப்படி வைப்பாங்கிறது கூட அவள் சொல்லியிருக்கா எனக்கு ஒன்ஸ். இதெல்லாம் இப்போ தான் ஞாபகம் வருது. நீங்கள் இப்போ போன வாரம் ஃபோனில் கேட்டதோட ஞாபகம் வந்திருக்காது எனக்கு. பிகாஸ் we are talking and we are getting into her her thoughts. நமக்கு அது ஞாபகம் வருது. விதுகா வந்து ரொம்ப ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவாளா அப்படிலாம் 2-3 பேர்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஷி வாஸ் நாட் தட் டைப். ஹஸ்பண்ட் யூஸ் டு ஹாவ் இட். பட் இதை நான் சொல்லக்கூடவே, இட்ஸ் நாட் அ டாபிக் டு பி ஸ்போக்கன் நவ். பட் ஷி வாஸ் ஆல் பை ஹர் செல்ஃப். சாய்பாபா டிவோட்டி. ஐயோ, பாபா மேலே அவ்வளோ ஒரு டிவோஷன். எனக்கு சாய்ராமை வந்து என் மனசில் இறக்கினது வித்யுகா தான். பியூட்டிஃபுல். சாய்ராம் சாய்ராம் சொல்லும் போது தான் எனக்கு அது ஆரம்பிச்சது. அதர்வைஸ் we didn't know who சாய்ராம் was. கன்வெர்ட் ஆகிட்டு திருப்பி அவங்க இவாளோட ஃப்ரெண்டுப்பா வைரமுத்து சார் ஒய்ஃபு. இவாளும் ரொம்ப அவள் மூலமாக தான் இது வந்ததுன்னு நான் கேள்விப்பட்டேன். எப்படி ஏன்னா புட்டபர்த்தி சுவாமியை யாருக்கு தெரியும்? நிறைய பேருக்கு தெரியாது. அங்கீகாரம் போட்டு வந்தாரே தவிர அப்புறம் தானே பிக்கப் ஆச்சு. ஒரு 20-30 வருஷமாக தானே பிக்கப் ஆச்சு. அப்போ வரும்போது அவள் பண்ணும்போது சாய்ராம் சாய்ராம் சொல்லும் போது யாரா சாய்ராம் தான் நமக்கு வரும். அப்படி தான் எனக்கு சாய்ராம்ங்கிற பிரேம் ரெஜிஸ்டர் ஆனது பிகாஸ் ஆஃப் கோவில் வாசம் வரைக்கும் போயிருக்கோம் 2 வாரம். ஐயப்பன் கோயில் இருக்கு இல்லையா, வரமாட்டா. கன்வெர்ட் ஆனதுனால நீ பாப்பா, நான் பார்த்துட்டா என்னவோ. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஒரு டிக்கெட் 4 படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்.